அட்ரியஸ், நான் உன்னை பார்த்து பயப்படுவேன் நினைச்சியா? நீ எல்லாம் எனக்கு பெரிய ஆளே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றல, என்ன பாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நீ இன்னும் தயாராகல. என்ன நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நான் மான கண்டுபிடிச்சேன், என்ன நிரூபிச்சியும் காட்டிட்டேன். நான் தயாரா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நாம இப்போ வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரமா நான் சோர்ந்து கூட போகல. என்னால இது செய்ய முடியும். நீ இப்ப தயாரா இல்லைன்னு சொல்றல. அட்ரியஸ், உள்ள போ. நீங்க பண்றது சரியே இல்ல. நீ உன்னோட நிலை இழந்துட்ட. அது நம்மள கொல்ல பார்த்துச்சுல. சண்டை போட உங்களுக்கு கோபம் வந்துச்சுல. கோவம் ஒரு ஆயுதம் மாதிரி. உன்னால அதை கட்டுப்படுத்த முடிஞ்சா பயன்படுத்தலாம். ஆனா உன்னால அதை செய்ய முடியல. நீ தோத்து. ஏன்னா நான் ரொம்ப நேரமா சோர்ந்து போகவே இல்ல. இப்ப நான் நல்லா இருக்கேன். சரி, அப்படின்னா வா. உங்களை அடிக்க சொல்றீங்களா? முயற்சி பண்ணன்னு சொல்றேன். என்ன பண்றீங்க? மறுபடியும் பண்ண. நீங்க என்ன பண்றீங்கப்பா? ரொம்ப பொறுமையா இருக்க. மறுபடியும் பண்ண. நீங்க அடிக்கிறத நிறுத்துங்க. வலுவா இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் நிறுத்துங்க. வா. உன்னோட கோபம் அதுல நீ தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரப்போற பாதை கடினமா இருக்கும். இங்க பாரு அட்ரியஸ், அதுக்கு நீ தயாரா இல்லன்னு தெளிவா தெரியுது. என்னது அது? அமைதியாரு. வெளியே வாங்க. இனி மறைஞ்சு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நீங்க யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க என்ன நடக்குது உங்களுக்கு அவர் தெரியுமா? அதை விட முக்கியமா நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அட்ரியஸ், தரைக்கடியில போ சீக்கிரம். ஆனா கீழே போக கூடாதுன்னு நீங்க தானே சொல்வீங்க. யார் அது? எனக்கும் தெரியாது. அவன் என்ன பேசிட்டு இருக்கா? எனக்கு தெரியாது. நீ உள்ள போ. எனக்கு தேவையானதை மரியாதையா சொல்லிடு. தேவையில்லாம சூழ்நிலையை மோசமா மாத்திராத. நீ உருவத்துல பிரம்மாண்டமா இருப்பன்னு பார்த்த. இருந்தாலும் இது ஒன்னும் தப்பா தெரியல.
நீ உன் வீட்டில இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கல்ல? உனக்கு இப்ப என்ன வேணும்? ஓ, இந்த கேள்விக்கான பதில் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதை தேடி வந்திருக்கியோ அது இப்ப என்கிட்ட இல்ல. இங்க இருந்து போயிடு. நீ ரொம்ப அறிவாளியா இருப்பன்னு தான் உன்னை பாக்குறதுக்கு நான் இங்க வந்தேன். எங்களை விட சிறப்பானவனா இருப்பேன்னு நினைச்சேன், புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்பவும் இந்த காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சு கிடக்குற சரியான ஒரு கோழ மாதிரி. தேவையில்லாம என் கூட சண்டை போடலாம்னு நினைக்காத. ஓ, கண்டிப்பா சண்டை போடத்தான் தோணுது. மரியாதையா சொல்றேன், என் வீட்டை விட்டு போயிடு. அதுக்கு நீ என்ன கொன்னா மட்டும்தான் நீ நினைச்சது நிறைவேறும். நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், அது எனக்கு இப்போ இதை வாங்கிக்க. நான் சொல்லும் போது கேட்கல. இல்ல 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 இல்ல. இப்போ என்னோட அடி. இத நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மோதி பாரு. எனக்கு தேவையானதை சொல்லிடு, இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட. உள்ள எதுக்கு 2 படுக்கைங்க இருக்கு? மரியாதையா என் வீட்டை விட்டு போயிடு. உன் நரம்பெல்லாம் இப்போ வலிக்குதுல்ல? யார மறைச்சு வச்சிருக்க? உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நீ மிட்காடுக்கு வந்திருக்கவே கூடாது. சரி வா, மறுபடியும் என் கூட மோதி பாக்குறியா? நீ ரொம்ப பேசுற. பேசவே மாட்டியா? பரவாயில்ல. நீ வீட்டுக்குள்ள யார மறைச்சு வச்சிருக்கியோ அவங்க இப்ப என் கூட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் அவன்? நான் யார கண்டுபிடிச்சிருவன்னு பயப்படுறேன். அதையும் பாத்துறோம். நீ அடிச்சு இல்ல.
அவ்வளவு சீக்கிரம் போயிடலாம் நினைச்சியா? ஓடி நீங்க என்ன அனுப்பி வச்சப்போ ஒரு பதில் தேடிதான் வந்த. ஆனா நீ உன் பெருமையை என்கிட்ட உணர்த்த நினைச்சிட்ட. உன் முழு பலத்தையும் என்கிட்ட காட்டு. அத நான் உணர விரும்புறேன். ஆனா உன் உடம்பு சோர்ந்து போயிடும். இத நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். உன்னோட பலம் எதுவும் என்ன பெருசா பாதிக்கல. உன் கண்ணால நீயே பார்த்துட்டல்ல, என்ன நீ காயப்படுத்த முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உன்னோட இந்த சண்டைக்கு அர்த்தமே இல்லை. உன்னுடைய போராட்டம் வீணாக போகுது. தேவையில்லாம வீண் முயற்சி பண்ணாத. அடங்க மாட்டல. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. என்னால எதையும் உணர முடியல. ஆனா நீ உன் வலிய உணர, இருந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ற. நான் என் சகோதரன் மாதிரி கிடையாது. நான் தேடி வந்திருந்ததை நீ கொடுத்திருந்தா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. அதனால இப்போ உன்னை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் முயற்சி பண்ணி பாரு. இதுவரைக்கும் நான் சந்திச்ச பெரிய பெரிய வீரர்கள் யாருக்கிட்டையும் வலிய நான் உணர்ந்ததே இல்லை. அதே மாதிரி உன்கிட்டையும் நான் வலிய உணரல.